ஹலோ மீட் மிஸ் மித்துனது நான் தான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேண்டமாக சில ரீல்ஸில் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ரீல்ஸை பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோ பார்க்க போகலாம். பெரிய ஒரு கொக்கு இவர். நல்லா அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் நல்லா சாயங்கால வேலையிலே அப்படியே அந்த சன்செட்லாம் கீழே வரும்போது இதமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக கொக்கெல்லாம் சந்தோஷமாக கூவும்ல, அந்த மாதிரி இப்படி தலையை ஆட்டி ஆட்டி தான் பாடுவார். ஃபீமேல் கொக்கை அட்ராக்ட் பண்ணால் இவருக்கு பாடவே வராது. எந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு ரீல்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரீல்ஸுக்கு வந்து எல்லா ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும். எப்படி தலையில் வந்து 10 ரூபாய்க்கு விக் வாங்கி வச்சிருக்காரோ அதே மாதிரி சைடில் கம்மல்லாம் மாட்டிருக்காரு பாருங்க. நீங்கள் சொல்ல நம்ப மாட்டீங்க. இன்னமும் அந்த கேர்ள்ஸ் வாய்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் சில விஷயங்கள் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறது தான் அவர் யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட், அண்டர்ரேட்டட் ஃபேக்ட். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு பிங்க் பிடிக்கும், ரெட் பிடிக்கும், ப்ளூ பிடிக்கும், க்ரீன் பிடிக்கும், வயலட் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. யாராச்சும் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு என்ன கலருங்க பிடிக்கும்னு கேட்டாங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பிடிச்ச கலரை வச்சு இப்போ எனக்கு வயலட் பிடிக்கும் அப்படின்னு வச்சுப்போம். எனக்கு ஜென்ரலாக எல்லா கலரும் பிடிக்கும், வயலட் பிடிக்கும்னு வச்சுப்போம். வயலட் தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்ட்டு சொல்ல முடியுமா? நார்மலாக பேசி பழக்கமே இல்லையா? நிறைய பேர் வித்தியாசமாக தான் இருக்காங்க. ஆனால் நடுவில் இந்த இருமல் வேறு வந்துடுது. மாத்திரை 2 வாங்கி போட்டு பண்ண வேண்டியது புரியுது உங்களுக்கு. ஃபீவரில் உட்காந்து எங்களை அப்படி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவோம். ஏன் இப்படி மனக்கிறீங்க? ஏன் இப்படி மனக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். அதுக்கு மேலே கேட்குறக்கு எனக்கே பொறுமை இல்லை அப்படிங்கிறனால அந்த பாதி ரீல்ஸ் நானே கட் பண்ணி, ஏன்னா புரியுது அவர் வந்து ரொம்ப மெனக்கெட்டு இந்த ரீல்ஸுக்காக நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு அந்த கவிதை மாதிரி பாட்டு பாடி அனுப்பணும்னு ஃபீல் பண்ணி லேடிஸ் வயசில் பாடி அனுப்புகிறாரு. அப்போ ஆப்போசிட்டில் இருக்க ஜென்ஸாக இருக்குமோ? இருக்கும். இன்னைக்கு தான் என்னென்னமோ நடக்காது, இருக்கும், வாய்ப்பு இருக்கு. இவன் யாரா பாம்பு பொத்துக்குள்ளேருந்து எழுந்திரிச்சு வரா? ஏன்டா எனக்கு புரியல. எனக்கு ஒரு ஆண் பாம்பு, எப்படி ஒரு ஆண் பாம்பு வேலைக்கு செல்ற நேரத்தில் ஒரு பெண் பாம்பு வீட்டுக்குள்ளே தனியாக இருக்க முடியல நிம்மதியாக? என்னடா மனுஷங்க நீங்களா? எனக்கு புரியல. ஏன்னா நீ பாண்டு இப்படி உள்ளே போயிட்டு வரையா? நாளைக்கு இந்த பாம்புகளோட உலகத்தில் பாம்பு ஒரு 4 பாம்பு 4 விதமாக பேசி இந்த பெண் பாம்போட வாழ்க்கை கெட்டு போயிடுச்சுன்னா அந்த ஆண் பாம்பு உன்னை பழி வாங்குறதுக்கு திருப்பி வந்து கொத்தாதா? அப்புறம் உங்களுக்குலாம் ஜாதகத்தில் நாகதோஷம் வராமல் என்னடா இருக்கும்? ஐயோ, எனக்கே நாகதோஷம் இருந்தாலும் இருக்கும். நம்ம பாட்டு ஏதாச்சும் ஃப்ளோவில் வாய் விட்டு அப்புறம் போன ஜென்மத்தில் நீ இதாக பண்ணியா அப்படின்னு நம்மளை ஏதாச்சும் கேட்பாங்க. அதனால் என்னமோ பண்ணுங்கடா. பாம்பு பொத்துக்குள்ளே பாம்பை கூட விடுறதில்ல. தலையில் ஏதோ இலையெல்லாம் வளர்ந்துருச்சு. தலையில் இலை வளர்ந்து அந்த அளவுக்கு நேச்சுரலாக இருந்து டான்ஸ் ஆடிக்கினே இருக்காரு. ஒரு தலையில் இலதலாம் வளர்ந்து அதுக்கப்புறம் அங்கே ஃபார்மிங்லாம் பண்ணி அங்கேருந்து நம்ம விவசாயம்லாம் பண்ணுற அளவுக்கு அவர் டான்ஸ் ஆடிக்கினே இருக்காரு. அந்த ஃபீமேல் பாம்பை அட்ராக்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபீமேல் பாம்பை அப்போ வரைக்கும் வாங்கிக்கல. ஏன்? அது பேர் தான் லாயல்ட்டி, விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு லவ். மரத்து மேலாம் ஏறி பார்க்க இதான் அந்த ஃபீமேல் பாம்போ? நல்லா தான் இருக்குது. இல்லை சொல்கிறேன் டக்குன்னு ஏதோ நடுவில் இந்த அக்கா எப்படி வந்தாங்க? ஒரு ரீல்ஸில் ஏதோ அந்த ரியாக்ஷனுக்காக அந்த அக்கா வச்சாங்க. நான் கூட பாம்பு புத்துக்குள்ளேருந்து ஃபீமேல் பாம்பு வந்து பார்த்து இந்த மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு நினச்சி டக்குன்னு அப்படி கனெக்ட் பண்ணிட்டேன். பட்டு மரத்து மேலே ஏறி அந்த இந்த ஆக்ட் மரத்துக்கெலாம் உயிர் இருக்குதான் என்ன? ஓர் அறிவு உயிரினம் அப்படின்னு சொல்ல வந்தேன். அதுதான் அந்த அறிவுங்கிறது சேர்த்து உயிருங்கிறது சேர்த்து ஐயர் அப்படின்னு மாறிடுச்சு. அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. எனக்கு ஃப்ளோவில் அப்பப்போ இப்படி தான் ரோல் ஆகும். அதை விட்டுருவோம். மரத்துக்கெலாம் ஓர் அறிவு உயிராக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, நான்லாம் அந்த மரமாக இருந்துச்சுன்னா அந்த கிளை இருக்குதுல்ல, ஏதாச்சும் எனக்கு இந்த மரமாக அப்படி விரிஞ்சிருப்பேன். அப்போ ஏதாச்சும் ஒரு கிளை இருக்கும்ல, இவன் எங்கே வந்து இந்த படுத்துக்கிட்டு இந்த பாம்பு மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்கணும், பின்னாடி இருந்து ஒரு கிளையை எடுத்து பொழிச்சு பொட்டக்குன்னு போட்டு டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மரத்து மேலாம் எடுத்து உருண்டு பறந்துக்கிட்டு. இன்டர்வியூவர், வாட் இஸ் ஸ்பெஷல் டேலண்ட்? மேடம், காட்டுக்குள்ளே நான் பாம்பு மாதிரி டான்ஸ் ஆடுவேன் மேடம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இது என்னடா டேலண்டாக அது காட்டுக்குள்ளே பாம்பு மாதிரி டான்ஸ்? அதுவும் ஆடுறது சாதா டான்ஸ் இல்லை, மேட்டிங் டான்ஸ் வேறு. ஆப்போசிட்டில் இந்த சாரிங்கக்கா, ஆப்போசிட்டில் இந்த ஃபீமேல் பாம்பை வேறு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஜாக்சன் தான் மைக்கேல் ஜாக்சனோட ஸ்டெப்ஸ் எல்லாமே போனோம். மைக்கேல் ஜாக்சனா? மைக்கேல் ஜாக்சன் இன்னத்துக்கு படுத்துட்டு இருக்காரு அந்த அக்காமில். எக்ஸ்கியூஸ் மீ மைக்கேல் ஜாக்சன், கொஞ்சமாவது உங்களுக்கு மேனஸ் இருக்குதா? ஒரு ஆற்றுக்கு போகிறேன் அப்படின்னா கொஞ்சமாச்சும் ஒரு இங்கீதம் சங்கீதமாக நடந்துக்கணும். அக்கா மேலே படுத்துக்கிட்டு இருக்கீங்க. மைக்கேல் ஜாக்சன், திஸ் இஸ் நாட் ஃபேர். போட தெரியும். இப்போ வந்து உன்னோட டான்ஸ் ஷோக்கு இப்போ நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. நீ இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்களா? பின்னாடி நிறைய ஆடு தான் இருக்குது. ஏதோ ஒருத்தன் ஆட்டோட காலை பிடிச்சி வேறு இழுக்கிறான். வாட் இஸ் ஹேப்பனிங் தேர்? பேக்ரவுண்ட் அந்த டிராயிங்கில் என்ன சொல்ல வராங்க இந்த உலகத்துக்கு?
அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்களா போல, அது நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ மைக்கேல் ஜாக்சன் எழுந்து ஆட போகிறார். மைக்கேல் ஜாக்சன் தூங்கிட்டு இருக்கு, கொஞ்சம் களைப்பாக இருக்கார் மைக்கேல் ஜாக்சன். தூங்கக்கூடாத ஒரு மனுஷன், வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க, வருவாருங்க மைக்கேல் ஜாக்சன். எந்திரிங்க மைக்கேல் ஜாக்சன், ஒரு பர்ஃபார்மன்ஸ் போடுங்க. ஆட போற at the count of 1 2 and 3 we welcome Michael Jackson. Open your eyes. சொடக் போட்டோன்னே எந்திரிச்சிட்டாரு. என்னையெல்லாம் வந்து நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஏறி மிதிச்சா கூட எந்திரிக்க மாட்டேன். நான் கொஞ்சம் சென்சிட்டிவ் தான், லைட்டை போட்டால் கூட எந்திரிச்சிடுவேன். எனக்கு சில பேர் தெரியும், சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கானுங்க, நைட் அவனுக்கு தூங்கிட்டானுங்கன்னா அணுகுண்டு போட்டால் கூட எந்திரிக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து வரம், எப்படா இந்த வரத்தை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு எனக்குலாம். அந்த மாதிரி தூங்கிக்கிட்டு இருந்தவரும் சொடக்கு போட்டு இப்படி எழுப்பி விட்டாங்களே. வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஆல்டர்னேட் பெர்சிக்யூட்டிவ். ஆல்டர்னேட் பெர்சிக்யூட்டிவா, பெர்செப்ஷனா என்னமோ மைக்கேல் ஜாக்சன்லாம் அந்த தலையில எழுதிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஏதோ மியூசிக்லாம் போட்டாங்க. அப்போ டான்ஸ் ஆட போறாரு தான் போல. உண்மையுமே அப்போ ஹிப்னோட்டிசம் அப்படின்னு தெரியாது தான் போச்சு. நான் கூட இதெல்லாம் வந்து பீப்புள் பிலீவ் திஸ் வீடியோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. பீப்புள் டோன்ட் பிலீவ் திஸ் வீடியோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் எனக்கு பார்த்தோன்னே நம்பிக்கை வந்துருச்சு போல. இப்போ பாருங்க எப்படி மைக்கேல் ஜாக்சன் மாதிரி கலக்க போறாரு மட்டும். இல்லை, வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஏன் இப்போ நீங்கள் ஜிம்முக்குலாம் போனால் ஒரு 10 நிமிஷம் வார்ம் அப் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது இல்லையா? அந்த மாதிரி தான் எதாக இருந்தாலும் சும்மா எடுத்து அதுவும் தூங்கிக்கிட்டு இருக்காரு மைக்கேல் ஜாக்சன். இவ்வளோ தூக்க கலக்கத்தில் இருப்பார். எந்திச்சு எடுப்புலேயே ஆட முடியுமா? கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. இட் ஹேப்பன்ஸ். கொஞ்சம் டைம் கொடுங்க ஒரு மைக்கேல் ஜாக்சனுக்கு. வெயிட் பண்ணுங்களே மக்களே. எதுலேயும் பொறுமை கிடையாது, வெயிட் பண்ணுங்க. ஒத்தியை பார்த்துட்டு இருக்காரு. காலை தூக்கி இப்படி வச்சு இந்த ஸ்டெப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி பேக்கில் இப்படி நடந்து போய் 3 வாக்கை போட்டு ஃப்ரண்ட்டில் போனால் சன் வாக்கு, பின்னாடி வந்தால் நட்சத்திர வாக்கு, எல்லாம் அந்த மாதிரி ஒரு ஒத்தியை பார்த்துட்டு இருக்காரு. அவள் தான் முடிஞ்சிச்சு. இது நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் ட்ரக்குன்னு பார்த்த உடனே நம்பி நீங்களும் இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நல்லா இருந்துட்டு போங்க. இதை கூட நான் சர்க்காஸ்டிக்காக தான் சொல்கிறேன். இதையும் நம்பிட்டு அதை நம்பிட்டு இருக்காதீங்கடா. உஷாராக இருங்க எல்லாரும். இந்த கத்துற வேலை வச்சுக்க டென்ஷன் ஆயிடுவேன். நானே இந்த கத்தின்லாம் இருக்காத, ஆல்ரெடி நல்லா உச்சக்கட்டத்தில் இருக்கேன் என் வாழ்க்கையில். எரிச்சல் ஆக்கிட்டு இருக்கேன் மனுஷன். ஆனால் சத்தியமாக நான் டம்மி பீஸு தான்டா அப்படின்னு நான் அந்த ரீல்ஸை முடிச்சிருப்பேன். அவ்வளோதான், அம்பிட்டு தான் வாழ்க்கை. என்ன இப்போ எல்லாருமே இந்த உலகத்தில் டம்மி பீஸு தான்டா. அதை அவன் ரியலைஸ் பண்ணும்போது அந்த மெச்சூரிட்டிங்கிறாங்க. நான்லாம் 25 ரியலைஸ் பண்ணேன். நான் ஒரு டம்மி பாவா. எல்லாருமே தான். இவர் டம்மி பீஸ் கிடையாது, இவர் பெரிய முட்டா பீஸ். இவரே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. எதுக்கிட்ட கத்துற முதல்ல நீ டம்மி பீஸ் இல்லைன்னா சைலண்டாக சொல்ல. டம்மி பீஸாக இருக்கிறவங்க சைலண்டாக பேசக்கூடாது. இவங்க தான் கத்தி பேசணும். ஏதாச்சும் இருக்கு, யாராக இருந்தாலும் சைலண்டாக பேசலாமே நண்பா. டே நான் டம்மி பீஸ்லாம் கிடையாது, நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா? இப்படியும் பேச, நான் டம்மி பீஸ் கிடையாதுடா. என்ன எதுக்குடா? ஐயோ, இது பக்கத்து வீட்டு ஆண்டையெல்லாம் என்னை பற்றி என்ன நினைக்குன்னு தெரில. நான் நேற்று ஒன்று கவனித்தேன். அவங்க வீட்டில் ஃபோன் பேசினா என் வீட்டில் கேட்குது. அப்போ நான் தான் இந்த கத்திக்கிட்டு இருக்கேனே. டெய்லி ஒரு 2 மணி நேரம் அந்த ஆண்டிக்கு என்டர்டைன்மெண்ட் தான், ஃப்ரீ என்டர்டைன்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். டெய்லி 2 மணி நேரம் கத்த ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு அந்த ஆண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டேங்குது. 10 பேர் கட்சி திங்கிற வரைக்கும் அந்த 10 பேர் பூ பறிச்சுட்டு இருந்தாங்களா? மல்லிகை பூ பறிச்சு ஒரு மலை 30 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தாங்களா மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு முன்னாடி? இவர் 10 பேர்த்த கட்சி தின்னுக்கிட்டு இருந்தாரா? ஏன்டா 1 கிலோ கோழியை முழுசா வேக வச்சா திங்க முடியாது உன்னால? உடம்பு இப்படி வச்சுக்கிட்டு 10 பேர்த்த ஒரு கட்சி தின்னு கீழ்ச்சார் இவர். கீழ்ச்சி யாரா நீங்கெல்லாம்? எங்க இருக்கீங்க? எங்க தாண்டா இருக்கீங்க? தெரியாதுல்ல. முத்திருச்சு நண்பா. அதுதான் சொன்னா கேளு. இந்த வெயில் சம்மர் முடிகிற டைம்லேயே முத்திருக்கு. உனக்கு ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து கரெக்டாக போலியோ வேக்சின்லாம் போட்டு இருக்கிற எல்லா ஊசியும் அங்கங்கே குத்திக்கிட்டு இதை கொஞ்சம் கிளியர் பண்ணிடு நண்பா. இவர் தான் நம்ம அது 10 பேர் குரல் கட்சி பிரிச்சு வைப்போமாமா. அவ்வளோ வெறி மாப்பிளைக்குங்கிற மாதிரி கட்சி. ஐயோ, அந்த ரீல்ஸ் பார்த்தது எனக்கு ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு எவ்வளோச்சும் குரலையும் பிடிச்சி கிடைக்கும் போது இருக்கு இப்போ எனக்கு. ப்ரோ இஸ் ட்ரைங் டு பி கியூட் இன் எவ்ரி பாசிபிள் வே. நான் ஜென்ரலாக ஒரு குட்டி மெமரி ஒன்று சொல்கிறேன். நாங்கள் சின்ன வயசில் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது எங்கள் தாத்தா காலத்துல எல்லாம் அந்த உடக்கானுக்கு கழுத்தில் சுருக்கு போட்டு விளையாடுற ஒரு விளையாட்டு இருக்குது. லக்கிலி நான் அதை பண்ணதெல்லாம் கிடையாது. பட் நான் எங்கள் தாத்தா வீட்டில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் பசங்க, நான் வந்து இப்போ வேறு ஊர், அப்போ வேறு ஊருக்கு போவேன் எங்கள் தாத்தா ஊருக்கு. அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய லோக்கல் பசங்க வந்து எனக்கு அந்த உடக்கான் கேம்லாம் நான் விளாட மாட்டேன், பார்த்துருக்கேன். எனக்கு சின்ன வயசுலலாம் போய் எங்கள் நியாயம் இத்தினொன்று தான் இருப்பேன். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அவள் தான். அவங்கக்கிட்ட போய் வாய்க்கான் கணக்கில் கைங்க அது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியும். ஏய் உங்கள் சங்க கட்சி தின்று வேண்டாம் உடக்கான டார்ச்சர் பண்ணாங்க சொல்லிட்டா இருக்க முடியும். அப்போ எனக்கும் விவரம் இல்லை.
அப்போ அந்த உடக்கான அந்த கயிறு சுருக்கு கழுத்தில் போட்டதுக்கப்புறம் அந்த உடக்கம் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு நாஸ்டாலஜிக் மெமரி. அதுக்காக தான் நான் இதை சொன்னேன். அதுக்காக தான் இப்போ நான் இதை சொன்னேன். சரி வாங்க இப்போ நம்ம ரீல்ஸ் பார்க்க போகலாம். ப்ரோ எப்படி இருக்காரு அப்படின்னா, காட்ஸிலால இருக்கிற காட்ஸிலா படம்லாம் பார்த்துருக்கீங்களா? அதில் மேல் காட்ஸிலா தானே பார்த்துருக்கீங்க, ஃபீமேல் காட்ஸிலா பார்த்துருக்கீங்களா? இல்லை நான் ஜஸ்ட் கேட்குறேன், ஒரு ஃபீமேல் காட்ஸிலா ஒரு மேல் காட்ஸிலாவை செட்யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இதை நான் ஜஸ்ட் கேட்குறேன், இது ஒரு கேள்வியாக கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. வாங்க நம்ம ரீல்ஸ் பார்க்க போகலாம். இன்னைக்கு இருக்க நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க, க்யூட்டாக இருக்காங்க, பயங்கர க்யூட்டாக இருக்காங்க, செம்மையாக பார்த்தாலே அட்ராக்ட் ஆகிற அளவுக்கு தான் இருக்காங்க, அட்ராக்டிவ் ஆகுறாங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. நம்ம தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் போல். டாடா பாய் சொல்லிட்டு போது அவங்க மீட் மிஸ்டர் நம்ம எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். ஓரளவுக்கு நம்ம வைப் அட்ராக்ட்ஸ் ட்ரைப்புங்கிற மாதிரி எப்படி என் வீடியோ பார்க்குறவங்க என்னை மாதிரி தான் இருப்பீங்க தண்டமாக. அதனால் சொல்கிறேன் நான். டாடா பாய் சொல்லிட்டு போது அவங்க மீட் மிஸ்டர் டாடா பாய் அப்புறம் முக்கியமான இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் போயிடாதீங்க. ஒரு ஃபீமேல் காட்ஸிலா ஒரு மேல் காட்ஸிலாவை செட்யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய் டாடா பாய்.